புகுந்த சுவையாகி மெல்லியராய் மெல்லுதலில் விட்டார நகையாகி சொல்லுக்கு சொல் சுவையூட்டும் செந்தமிழே வாலியவே சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைக்கும் பைந்தமிழே வாலியவே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நன் பாழாக என் நாவல் நிறைவையரும் பைந்தமிழே உம்மை வணங்கிய நுரையை துவங்குகிறேன். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு விக்டோரிய மகாராணியின் கீழான பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டில் மாட்டிக்கொண்டோம். பூமியின் சொர்க்கம் என்றால் இந்தியா என்றார் பேரரசர் ஜஹாங்கீர். நம் நாட்டின் செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டிருந்த வேளையில் அனைவரின் மனதிலும் மானசீகமாக இருந்த சுதந்திர வேர்க்கை வெளிவர ஆரம்பித்தது. ஆயிரக்கணக்கான வீரர்களின் உயிர், லட்சக்கணக்கான குடும்பங்களின் கண்ணீர், எண்ணற்ற தியாகங்களின் பலன், கண்ணீரால் எழுதப்பட்ட வரலாறு, ரத்தத்தால் வாங்கப்பட்ட உரிமை, சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம், சிந்திய செங்குருதிதானதன் விலை. தன் 7 வயதிலேயே எழுத்தாணியை பிடித்தான் எட்டயபுர கவிஞன் பாரதியார். பாரதி தன் எழுத்துக்களால் சுதந்திர வேர்க்கையை தூண்டினார். சிப்பாய் கழகம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை என நாடே அல்லல் பட்டுக் கொண்டிருந்த வேளையில் துளியும் அச்சமில்லாமல் இந்திய தேசிய ராணுவத்தை வழிநடத்தினார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். மறுபுறம் அகிம்சையே